கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கவடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழிவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரடு கூட்டு கண்டாய் அலையாளி அறுதியிலும் ஆயனது நங்கையே ஆதிகடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்பாமி அபிராமியே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் புரட்டாதி மாதம் 14ஆம் நாள் 30/9/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை அம்பிகையை வழிபாடு செய்வதற்கு சிறந்த நாட்கள். இப்பொழுது அன்னை பராசக்தியை நாம் துர்காலட்சுமி சரஸ்வதியாக முப்பெருந்தேவியராக வழிபாடு செய்கின்ற அதி உன்னதமாக விரதமாகிய நவராத்திரி விரத அனுஷ்டானங்கள் நடைபெற்று நிறைவு பெற இருக்கிறது. அந்த வகையிலே இந்த அம்பிகையை துர்க்கையாக, லக்ஷ்மியாக, சரஸ்வதியாக நாம் வழிபாடு செய்து வருகின்றது. பொதுவாக சரஸ்வதி பூஜை காலங்களிலே வீட்டிலே இருக்கின்ற பிள்ளைகள், பாடசாலையிலே கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் இந்த சரஸ்வதி பூஜை நாட்களிலே அவருடைய பாடசாலை புத்தகங்களை, படிக்கின்ற புஸ்தகங்களை, பாட புத்தகங்களை எல்லாம் அங்கே சுவாமி தட்டிலே வைத்து பூக்கள் போட்டு சாம்பிராணி தூபமிட்டு பிரார்த்தனை செய்து எடுத்து ஒவ்வொரு பாடங்களை படிக்க வேண்டும். அதே போல் இந்த வாத்திய கருவிகள், இசைக்கருவிகள் எந்த துறையாக இருந்தாலும் மிருதங்கம், தவில், வீணை, வயலின், ஹார்மோனியம், நாதஸ்வரம் எதுவாக இருந்தாலும் அந்தந்த வாத்தியங்களையும் வைத்து எடுத்து பூஜை முடிந்ததும் ஒரு 5 நிமிடங்கள் அவற்றை எடுத்து நாம் வாசிக்கின்ற பொழுதிலும் சிறப்பை தரக்கூடிய வகையிலே அமைந்திருப்பது. இவ்வாறு வீடுகளிலே இந்த பூஜைகள் நடைபெறுகின்ற பொழுது சகலகலாவல்லி மாலையை பாராயணம் செய்து கொள்ளலாம், அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்து கொள்ளலாம், அம்பாளுடைய ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்து கொள்ளலாம். இவையெல்லாம் செய்யப்படுகின்ற பொழுது அந்த இல்லத்திலே லக்ஷ்மி கடாட்சம் நிறையுமாம். அவ்வாறு சிறப்பானதாகிய இந்த நவராத்திரி பூஜை வழிபாடுகளில் நாம் வீடுகளிலே கொலு வைத்திருந்தால் வீட்டுக்கு வருகின்ற சுமங்கலிகள், கன்னிப்பெண்கள், குழந்தைகளை எல்லாம் அன்போடு இன்முகத்தோடு வரவேற்று அவர்கள் அம்பாளாக பாவனை செய்து அவர்களுக்கு கோலமிட்டு அதற்கு மேலே ஒரு ஆசனம் போட்டு அமர வைத்து பாத்தியார்க்கியங்கள் கொடுத்து கன்னத்திலே மஞ்சள் பூசி கண்ணுக்கு மையிட்டு அதேபோல் கைக்கு வளையலிட்டு உபச்சாரங்களாக வஸ்திரங்கள் கொடுக்கக்கூடியவர்கள் சேலை கொடுக்கக்கூடியவோ அல்லது பட்டுப்பாவடை கொடுக்க முடிகிறதோ எது நமக்கு முடிகிறதோ அவற்றை கொடுக்கலாம். அதுவும் முடியவில்லை என்றால் வெற்றிலை, பழம், பாக்கு, மஞ்சள், குங்குமம், பூக்கள் வைத்து சில்லறை காசு வைத்து அந்த உபச்சாரங்களை கொடுக்கின்ற பொழுதும் அங்கே பூஜைக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற பிரசாதங்களையும் பகிர்ந்து கொள்கின்ற பொழுதும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைவதோடு முப்பெருந்தேவியருடைய ஆசியும் அன்பும் நமக்கு கிடைக்கின்ற வகையிலே அமைந்திருக்கக்கூடியது. நாளைய தினம் மகா நவமி.
இந்த மகாநவமியிலே இல்லங்களிலே இந்த பூஜைகள் வழிபாடுகள் செய்து கொள்வார்கள், பள்ளிக்கூடங்களிலே செய்து கொள்வார்கள். சில பேர் விஜயதசமி அன்று வைத்துக் கொள்வார்கள். நாளை சரஸ்வதி பூஜை நிறைவு நாளிலும் இந்த பூஜைகள் வழிபாடுகள் செய்து கொள்ளலாம். விஜயதசமி என்றும் செய்து கொள்ளலாம். இது பொதுவாக நாங்கள் இம்முறை இந்த 10 நாட்கள் வந்திருக்கிறது. அம்பாளை முப்பெருந்தேவியராக வழிபாடு செய்கின்ற சிறப்பு இது. பொதுவாக வடநாட்டிலே இந்த நவராத்திரி காலங்களிலே துர்க்கை அம்பாளாக மட்டும் வழிபாடு செய்வார்கள். அது தசரா என்கின்ற வகையிலே வழிபாடு செய்கின்ற சிறப்போடும் கூடியது. இந்த பூஜைகளில் நாமும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசு மலைப்பொழிவிலே ஏராளமான நற்சிந்தனைகளை முன்வைத்து போதித்திருக்கின்றார். அதிலே ஒன்று, ஒழுக்க நெறியிலே நாங்கள் மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்ப்பிடாதீர்கள் என்று சொல்லிக் கொடுக்கின்றார். ஆண்டவர் இயேசு ஒரு நாளும் எவரையும் பார்த்து தீர்ப்பிடவில்லை. தீர்ப்பு என்பது அடுத்தவரை தண்டிப்பதற்காக, அடுத்தவருடைய குற்றத்தை சுட்டி காட்டுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு ஆயுதம். இயேசு எப்பொழுதும் பாவிகளை வரவேற்றார். ஒரு பாவி பெண்ணை கொணர்ந்து இயேசு முன்னிலையிலே நிறுத்தி அவளுக்கு கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்கின்ற தீர்ப்பை வழங்க வேண்டும், இது மோசேயினுடைய சட்டம் என்று பிடிவாதமாக இருந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து இயேசு, உங்களில் குற்றமில்லாதவர் முதல் கல்லை எடுத்து எறியட்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்றார். உடனடியாக ஒருவர் பின் ஒருவராக அந்த இடத்திலே இருந்து அவர்கள் ஓடிவிடுகின்றார்கள். அப்பொழுது அந்த பெண்ணை பார்த்து இயேசு கூறுகின்றார், நானும் உனக்கு தீர்ப்பிடேன், இனிமேல் பாவம் செய்யாதே. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பவர் தான் இறைவன். பொதுவாக நாங்கள் ஏன் மற்றவர்களை பார்த்து இவர் அப்படி அவள் அப்படி என்று சொல்லி தீர்ப்பிடுகின்றோம்? அந்த தீர்ப்பை நாங்கள் நியாயப்படுத்த விரும்புகின்றோம். அந்த தீர்ப்பை நாங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லி மகிழ்கின்றோம். நான் நல்லவன் என்பதை நிரூபிப்பதற்காக அடுத்தவர்கள் நல்லவர்கள் அல்ல என்று கூறுகின்ற ஒரு விவாதம் எங்கள் மத்தியிலே இருக்கலாம். எங்களை நியாயப்படுத்துவதற்காக அடுத்தவர்கள் மீது குற்றம் சுமத்துவது எங்களுடைய பழக்கமாக இருக்கலாம். எப்பொழுதும் நாங்கள் தவறுகள் மற்றவர்களால் ஏற்படுகின்றது என்று நொந்து கொள்கின்றோம். ஆனால் இயேசு தன்னுடைய போதனையிலே சொல்லிக் கொடுக்கின்றார், உங்களுடைய கண்ணிலே பெரியதொரு மரக்கட்டையை வைத்துக்கொண்டு அடுத்தவருடைய கண்ணிலே துரும்பி இருக்கின்றது, நான் எடுத்து விடுகின்றேன் என்று சொல்லக்கூடாது என்று. அதாவது நாங்கள் மற்றவர்களுக்கு தீர்ப்பிடுகின்ற பொழுது நான் யார் என்ற அந்த கேள்வி, நான் எப்படி இருக்கின்றேன் என்ற அந்த கேள்வி எங்கள் மத்தியிலே முதலில் எழ வேண்டும். என்னை குறித்து நான் என்னை பார்க்கின்ற பொழுது என்னுடைய பலவீனங்களையும் நான் பார்க்கின்றேன். என்னை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன், புரிந்து கொள்ளுகின்றேன், நியாயப்படுத்துகின்றேன். அவ்வாறு நாங்கள் மற்றவர்களையும் புரிந்து கொள்வதற்கு அவர்களுடைய வாழ்விலே ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகின்ற நல்ல பிரஜைகளாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவினுடைய போதனை. சில வேளைகளிலே உண்மை எது, சரி எது, பிழை எது என்று நாங்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்னதாக தீர்ப்பை வழங்கிவிடுகின்றோம். ஒருவர் ஒரு தவற்றை கூட செய்தாலும் அதற்கு பின்புலத்திலே என்ன இருக்கின்றது, அதனுடைய காரணம் என்ன, ஏன் என்று நாங்கள் இந்நாட்களிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சமூகவியல்கள்
அல்லது உளவியல் இவ்வாறான விஞ்ஞானங்கள் எங்களுக்கு பல மனிதனுடைய நடத்தையிலே ஏற்படக்கூடிய பிறழ்வுகளுக்கான காரணங்களை பற்றி ஆராய்ந்து தெளிவுபடுத்துகின்றன. ஆகனாலே மற்றவர்களுடைய குற்றங்களை நாங்கள் பெரிதுபடுத்தி தீர்ப்பு வழங்குவதாலே அவர்களுடைய வாழ்விலே அவர்கள் வளர்வதற்கு திருந்துவதற்கு சந்தர்ப்பங்களை கொடுக்க மறுக்கின்றோம். ஆண்டவர் இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்றார், மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்ப்பிடாதீர்கள் என்று. இத்தகைய இந்த கட்டளையை, இந்த போதனையை நாங்கள் இந்நாளிலே கடைப்பிடித்து வாழ்வதற்கான அருளை கேட்டு மன்றாடுவோமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் ஈமானிய உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் பிறந்தது, அதேபோல் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இலட்சியங்கள் இருக்கும். முஸ்லீமாக நாங்கள் பிறந்த எங்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு இலட்சியம்தான் இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வது. அந்த நிரந்தரமான உலகத்தை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு இஸ்லாம் ஏராளமான வழிகாட்டுதல்களை காட்டிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அந்த வழிகாட்டல் அனைத்தும் எங்களுக்கு அந்த சுவர்க்கம் கிடைக்க வேண்டும். அந்த சுவர்க்கத்தை பற்றி இந்த மார்க்கம், இந்த அல் குர்ஆன், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான செய்திகளை, ஏராளமான ஆசைகளை இந்த சுவர்க்கத்தை அடைவதற்கு ஆசையூட்டி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு பேசி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் சஹாபாக்களை பார்த்து மிகவும் ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை சொல்கின்றார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு இந்த உலகத்திலே எதை கேட்க வேண்டும் என்றால் அதிகமாக நீங்கள் கேளுங்கள் சுவர்க்கம். அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், நரகத்திலிருந்து இறுதியாக வெளியே வரக்கூடிய மனிதன், யா அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து வெளியேற்றிவிடு. அந்த நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், அடியானே உன்னை நான் வெளியிலே எடுக்கின்றேன், இதற்கு மேல் நீ எதையுமே கேட்கக்கூடாது. அந்த அடியான் சொல்வான், யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன், என்னை எப்படியாவது வெளியே எடுத்து விடு. அந்த மனிதன் அப்படியே நரகத்திலிருந்து வெளியே வருகின்றான். வெளியே வந்தவுடன் பார்க்கின்றான், சிறிது தூரம் ஒரு மரம் தெரிகின்றது. யா அல்லாஹ் அந்த மரத்தை நான் அடைய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மரத்திலே அனுப்பி வைக்கின்றான். சிறிது தூரம் பார்க்கின்றான், இன்னொரு மரம் தெரிகின்றது. யா அல்லாஹ் அந்த மரத்தை நான் அடைய வேண்டும். அடியானே கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன். சரி, அந்த மரத்தை அடைகின்றான். சிறிது தூரம் பார்க்கின்றான், இந்த மரத்தை விட மிக பெரிய ஒரு மரம் தெரிகின்றது. யா அல்லாஹ் அந்த மரத்தை நான் அடைய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், அடியானே கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன், அந்த மரத்தை நான் சென்றடைய வேண்டும். அந்த மரத்தை அடைந்தவுடன் பார்க்கின்றான், சொர்க்கம். யா அல்லாஹ் சொர்க்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், அடியானை கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன், எப்படியாவது சொர்க்கத்திலே நுழைய வேண்டும். அடியானை உள்ளே செல், உள்ளே நுழைந்து செல் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னவுடன் அந்த அடியான் சொர்க்கத்திலே ஓடோடி போகின்றான். போய் பார்க்கின்றான், எல்லோருக்கும் சொந்தமாக இருக்கின்றது, எந்த ஒரு இடமும் அவனுக்கு சொந்தமான இடமாக கிடையாது. உடனே வெளியே ஓடி வருகின்றான், யா அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைந்தேன், எல்லாமே எல்லாருக்கும் சொந்தமாக இருக்கின்றது, எனக்கென்று ஒரு இடம் கிடையாது. யா அல்லாஹ் எனக்கென்று ஒரு இடத்தை தா என்று கேட்டவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், அடியானே உனக்கு இந்த சொர்க்கத்திலே என்ன வேண்டுமோ ஆசைவை. அந்த நேரம் அந்த அடியான் சொல்வான், யா அல்லாஹ் ஆசை வைத்து விட்டேன் இறைவா. மீண்டும் சொல்வான், அடியானே மீண்டும் ஆசை வைத்து விட்டேன் இறைவா, ஆசை வைத்து விட்டேன் இறைவா. 5 முறைகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆசை வைக்குமாறு கட்டளையிடுவான். அந்த மனிதன் 5 முறையும் ஆசை வைத்தவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், அடியானே நீ 5 முறை ஆசை வைத்தாயே, அதுவும் இந்த உலகம் இருக்கின்றதே, இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு உலகமும் இந்த சொர்க்கத்திலே உனக்கு இருக்கின்றது, உள்ளே போ என்று சொன்னவுடன் அடியான் அந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பார்த்து சொல்வான், யா அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைவாறு கேட்டேன், நுழைய சொன்னாய், 5 முறை ஆசை வைக்க சொன்னாய், ஆசை வைத்து விட்டேன். ஆனால் இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு சொர்க்கம், இவ்வளவும் எனக்கா? கேலி செய்யாதே யா அல்லாஹ்,
என்று சொன்னவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிரிக்கின்றான். சிரித்தவுடன் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால் சிரிக்கின்றார்கள். சிரித்தவுடன் சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வினுடைய தூதரே ஏன் சிரிக்கின்றீர்கள் என்று கேட்டவுடன் அந்த நேரம் சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், இந்த அடியான் சொன்ன வார்த்தையை கேட்டு இந்த அடியான் இந்த கேலி செய்யாதே அல்லாஹ் என்று இந்த ஆச்சரியத்தோடு சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிரித்தான், அதற்காக நான் சிரிக்கின்றேன் என்று சொல்கின்றார்கள். உடனே அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்கின்றார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானை பார்த்து சொல்கின்றான், அடியானே சுவர்க்கத்திலே நுழை. அந்த அடியான் சுவர்க்கத்திலே ஓடோடி போகின்றான். போய் பார்க்கின்றான், அவனுக்கென்று தனியான ஒரு அறை இருக்கின்றது, கதவு திறக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளே நுழைகின்றான். அவனுக்கென்று சொந்தமாக வைக்கப்பட்டிருக்கின்ற ஹூருலியின் பெண்மணி அந்த ரூமிலே அந்த அறையிலே இருக்கின்றார். உடனே அந்த அடியான் சொல்கின்றான், அந்த மனைவியை பார்த்து அந்த பெண்ணை பார்த்து சொல்கின்றான், அல்லாஹ் இந்த உலகத்திலே இந்த சொர்க்கத்திலே எனக்கு வழங்கியதை போன்றோ. அந்த அடியானுடைய வார்த்தையை பாருங்கள், நரகத்திலிருந்து இறுதியாக வந்த அந்த அடியானுடைய வார்த்தையை பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சுவர்க்கத்திலே எனக்கு வழங்கியதை போன்று வேறு யாருக்கும் வழங்கவில்லை என்று சொன்னவுடன் அல்லாஹ்வினுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஹயாத்து தையிபா ஹிய நஈமுல் ஜன்னா அமா தர்லா யா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆஹிரா. உமரே, இந்த உலகம் இருக்கின்றதே இது காஃபிர்களுக்காக, ஆனால் அந்த சுவர்க்கம் இருக்கின்றதே அது எங்களுக்காக. இந்த உலகத்திலே நீ எதை வேண்டுமானாலும் அல்லாஹ்விடத்திலே கேள், ஆனால் அவன் கொடுப்பான். ஆனால் உன்னுடைய இலக்கு, உன்னுடைய லட்சியம், உன்னுடைய எல்லா விடயங்களும் அந்த சுவர்க்கமாகத்தான் இருக்க வேண்டும். அந்த சுவர்க்கத்தை மறந்து விடாதே என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஃபையிலே இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அன்பின் ஈமானிய உறவுகளே, இந்த சுவர்க்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த சுவர்க்கம் மிகவும் இன்பகரமான ஒரு வாழ்க்கை, நாங்கள் விரும்பிய போன்று வாழக்கூடிய அந்த நிரந்தரமான உலகத்தை நாங்கள் அடைவதற்கு அந்த சஹாபாக்கள் உயிரை கூட தியாகம் செய்தார்கள். ஏன்? அந்த சுவர்க்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த உலகத்தில் எங்களுக்கு அந்தளவு அவசியம் கிடையாது, உயிர்களை தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, பொருளாதாரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, குடும்பத்தை இழக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய ஒரே இலக்கு, நாங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கடமையாக்கி இருக்கின்றானோ, எதை கட்டளையிட்டு இருக்கின்றானோ அதை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். 5 நேரம் சரியான முறையிலே தொழுதோ, ஜகாத் கொடுத்தோ, இதர வணக்கங்களில் ஈடுபட்டு நாங்கள் எங்களால் முடியுமான அளவுக்கு எந்த அளவு நன்மைகளை சேகரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நன்மைகளை சேகரித்து எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும். அந்த இன்பகரமான வாழ்க்கை, நினைத்தது போன்று வாழக்கூடிய வாழ்க்கை, நினைத்த உணவை உண்ணக்கூடிய வாழ்க்கை, அந்த இன்பகரமான சுவர்க்கம் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையில் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நேரம், இன்பகரமான ஒரு மரணத்தை சுவைக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் அனைவருக்கும் ஆக்கியருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.